அவங்கள இந்த ஜெயலலிதாவோட தான் கோஆர்டினேட் பண்ணி பார்ப்பேன். இன்னைக்கு நிலைமைக்கு இன்ஸ்பிரேஷனா எனக்கு கண்ண முன்ன அவங்க தான் வருவாங்க பச்சாக் அப்படின்ட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எக்ஸ்போன்றது என்னன்னா இப்போ எங்களுக்கு என்ன டைப் ஆஃப் க்ரௌட் வருவாங்க, எக்ஸ்போ போட்டாதான் என்னோட பிராண்ட் வெளியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? என் வயசு பொண்ணு தான் அவங்க. அப்போ இவ்வளோ கூட ஒரு பொண்ணால பண்ண முடியுமா? இன்னைக்கு டேட்ல லக்ஷ்மி புட்டிக்கு வராங்க அப்படின்னு போயிட்டு ஒரு ஸ்டேஷன்ல நம்ம கொடுத்தாலும் இல்ல இந்த மண்டபம் உங்களுக்கு தகுதியானதல்ல. ஸ்டால்ல போய் அவ்வளோ காசு போட்டு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை இன்ஸ்டாகிராம்ல செலவு பண்ணுங்க. இன்னும் பெட்டர் கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க, இன்னும் பெட்டர் ஆடியன்ஸை ரீச் பண்ணுங்க. மணி இஸ் நாட் அ ஜோக். ஒருத்தவங்க அவ்வளோ சிரமப்பட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு புட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் எது நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க? இப்போ நீங்கள் கடையில் போய் 10 ட்ரெஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெரி ரேர்லி 2 ட்ரெஸ்ஸை நம்ம திரும்ப கொடுப்போம். பட் தென் ஆன்லைனில் போடுறப்போ 10 வாங்கணும்னா 7 கூட சில நேரம் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறல சான்சஸ் இருக்குது. பிஸ்னஸில் இப்போது பயங்கரமாக நான் இன்ஸ்பயர் ஆகுறது வந்து ஆனந்தி மேம் பார்த்துட்டு. போக்கிரி படத்தில் வடிவேல் லஜக் பொஜக்குன்னு இருக்க மாதிரி எவ்வளோ பிரச்சனை. அவங்கள இந்த ஜெயலலிதாவோட தான் கோஆர்டினேட் பண்ணி பார்ப்பேன். அவங்க வந்து 2.5 மில்லியன், நான் வந்து 250K கூட இல்லை. ஓகே, பட் ஸ்டில் நான் கூட இல்லை, என் பொண்ணு ஒரு விஷயத்த சொன்னால் கூட ஷில் சிட் அண்ட் லிசன். ஆமாம் இல்லை பாப்பா ஏதோ சொல்கிறா அப்படின்னு சொல். ஏய் நீ ஒரு ஆள், அவனோட எனக்கு எவ்வளோ தெரியும் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம்ல. ஷில் நெவர் டூ தட். அந்த குவாலிட்டி மேபி அதனால கூட அவங்க அங்கே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நிலைமைக்கு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு கண்ண முன்ன அவங்க தான் வருவாங்க பச்சாக் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கு, எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு சாரீ வச்சிருக்காங்க, ஒரு ஆக்சசரிஸ் விற்கிறாங்கன்னா கூட அந்த எக்ஸ்போ அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு பயங்கர அட்டென்ஷன் இருக்கு. அண்ட் நிறைய மக்களுமே இப்போ அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ்போ அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? எக்ஸ்போ போட்டால் தான் என்னோட பிராண்ட் வெளியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? நான் வந்து ஆன்லைனில் கான்டென்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போது என்னை வந்து சில பேருக்கு தெரியும். அப்போ நான் எக்ஸ்போ போடுறப்போ இன் பர்சன் என்னை நிறையா பேர் பார்க்குறாங்க. அப்போது ஒரு க்ரெடிபிலிட்டி பில்ட் ஆகுது. இவ்வளோதான் விஷயம். ஆனால் இந்த எக்ஸ்போ போடுறது தப்பு இல்லை. இன்றைக்கி என் பேஜில் ஆக்சுவலி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். எக்ஸ்போ போடுறது தப்பு இல்லை, எங்கே போடுறோம் யார்கிட்ட போடுறோன்றது மேட்டர்ஸ் மோர். நீங்கள் போடுறீங்கன்றதுக்காக நான் போட்டேன்னா அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அவங்க போடுறாங்கன்னா ஓகே, மேபி அங்கே பிரேக் ஈவன் போகலைனாலும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமோ என்னமோ. நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். உங்கள் பக்கெட்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னால் முடியுமா அப்படின்னு தான் நான் யோசிக்கணும். நான் எக்ஸ்போ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நானாக போய் ஒரு இடத்துல போடுவேனான்னு கேட்டால் நான் போட மாட்டேன். ஏன்னா நீடில்ஸ் இஸ் நாட் சச் அ பிக் பிராண்ட். இப்போ நீங்கள் போடுற எக்ஸ்போவில் நான் ஸ்டால் போடலாமான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? ஓகே சரண்யா போடுறாங்க அதனால் நான் வரேன். நோ, சரண்யா யார், சரண்யாவோட பிராண்ட் என்ன, சரண்யா இதுக்கு முன்னாடி எத்தனை எக்ஸ்போ பண்ணியிருக்காங்க, சரண்யாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, சரண்யாவோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், சரண்யா எக்ஸ்போ போட்டால் எவ்வளோ பேர் உள்ளே வருவாங்க, அண்ட் இவங்க ஒரு லே அவுட் கொடுக்குறாங்களே, இந்த லே அவுட்டில் ஒரு ஸ்டாலுக்கும் எவ்வளோ ஃபுட்ஃபால் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே என்ட்ரானோன்னே இருக்கிற ஸ்டாலுக்கு நிறையா இருக்கும் ஃபுட்ஃபால். இப்போது ஒரு ஸ்டாலில் இருக்க லே அவுட் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எண்டு போகிற வரைக்கும் அந்த லேன் போட்டே வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு கிளைண்ட் உள்ளே வந்துட்டாங்கன்னா லாஸ்ட் ஸ்டால் வரைக்கும் போக முடியாது. அதெல்லாம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். சிலர் வந்து அப்படியே ஸ்கேட்டர்டாக விட்டுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் ஏசி இருக்கோ அங்கே மட்டும் போயிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம். இல்லைனா 5 கடையை பார்த்துட்டு போயிடுவோம், இங்கேயே நான் நிறையா ஷாப் பண்ணிட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்கள் லே அவுட் என்ன, அந்த லே அவுட்டோட காஸ்டிங் என்னன்றதெல்லாம் நான் செக் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்போ பண்ணுறீங்க, நான் உங்ககிட்ட ஸ்டால் போடுறேன் அப்படின்னா, அண்ட் நான் ஒரு ஸ்டால் போடுற பர்சனை நான் என்ன பண்ணணுன்னா, எனக்கு வந்து ஸ்டாலுக்கு இவ்வளோ ஆகுது, அந்த செட்டப்க்கு இவ்வளோ ஆகுது, பேனருக்கு இவ்வளோ ஆகுது, அப்போது நான் எத்தனை ப்ராடக்டை விற்கணும், அந்த ப்ராடக்டோட மார்ஜின் எவ்வளோ இருக்கணும், என்ன மார்ஜின் வந்தால் நான் பிரேக் ஈவன் எடுக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எல்லாமே இந்த ஸ்டாலோடது இபி அந்த செட்டப் எல்லாம் சேர்த்து ஒரு 30,000 வருது அப்படின்னா, அப்போ நான் ஒரு 60லேருந்து 70 ப்ராடக்ட் விற்கணும். அப்போ தான் எனக்கு வந்து அந்த 30,000லேருந்து 40,000 லாபம் வரும். ஸோ தட் பிரேக் ஈவன் ஆகுது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபுட்ஃபாலே அவ்வளோதான் இருக்கும், 50 பேர் தான் வருவாங்க அப்படின்னா எனக்கு எப்படி பிரேக் ஈவன் இருக்கும்? ஸோ பாயிண்ட்டே இல்லை நான் ஸ்டால் போடுறதுல. இவ்வளோ அனலைஸ் பண்ணி தான் யூ ஹாவ் டு கோ. ஏன்னா மணி இஸ் நாட் அ ஜோக். ஒரு பைசாவும் ஒருத்தவங்க அவ்வளோ சிரமப்பட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஸ்டாலில் போய் அவ்வளோ காசு போட்டு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை இன்ஸ்டாகிராமில் செலவு பண்ணுங்கள், இன்னும் பெட்டர் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள், இன்னும் பெட்டர் ஆடியன்ஸை ரீச் பண்ணுங்கள். பிரேக் ஈவன்லாம் இதுதான், ஸ்டால்னா இதுதான் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் யார் ஸ்டால் போட்டாலும் அது தப்பு தான். ரைட். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் எது நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இப்போ இருக்க உங்ககிட்ட பைசா நிறையா இருந்ததுன்னா ஆஃப்லைன், பைசா ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஆன்லைன். ஆன்லைனோட க்ரோத் ஸ்டேபிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஆஃப்லைனோட க்ரோத்
அப்படி ஆன் தி கோல நம்ம என்ன மாதிரி பிராண்ட் பொசிஷனிங் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்கும். அண்ட் எனி டே நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து இந்த டச் அண்ட் ஃபீல் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணுவேன், ஆனால் கூட நான் வெப்சைட்டில் போய் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு அதை கூட நான் போய் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவேன். அந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்குது, அந்த ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கடையில் போய் 10 ட்ரெஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெரி ரேர்லி 2 ட்ரெஸ்ஸை நம்ம திரும்ப கொடுப்போம். ஏன்னா அம்மாவுக்கு பிடிக்காது, லைட்டில் மாற்றி தெரியும் அந்த மாதிரி. பட் தென் ஆன்லைனில் போடுறப்போ 10 வாங்கினோன்னா 7 கூட சில நேரம் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறல சான்சஸ் இருக்குது. ஃபிட்டு வேறு மாதிரி இருக்கும், அதில் 2க்கு பேமெண்ட் வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போது இட் டிபெண்ட்ஸ். எனக்கு டைமே இல்லை, நான் ஆன்லைன்லாம் வாங்குவேன்னா யூ கோ வித் தட். உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 5 ரிட்டர்ன் போடுறதுக்கு யூ ஹேவ் சம் டைம். இல்லை எனக்கு டச் அண்ட் ஃபீல் பண்ணும். எனக்கெல்லாம் ஷாப்பிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன்னா நான் ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் போகிறேன்னா தட் வில் லைட் மை மூட். அப்போது நான் வந்து ஆஃப்லைனை ப்ரிஃபர் பண்ணுவேன் அதிகமாக. பட் ஆன்லைனும் அழகாக இருக்கிறப்போ நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், அதுவும் வாங்கிப்பேன் தான். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ யூ ஹாவ் டு நோ யுவர் ஸ்கேல். நம்மளால் எவ்வளோ ஸ்கேல் அப் பண்ண முடியும், நம்மளால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதை பொறுத்து தான் யூ ஹாவ் டு சூஸ். இப்போ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் இருக்கும். இவங்கள மாதிரி நான் பண்ணணும், இவங்க ஃபாலோ பண்ணதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு சாரி அப்படின்னாலே லக்ஷ்மி பொட்டிக் அவங்கள மைண்டில் வச்சுப்பாங்க. அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்க, நானும் அதே மாதிரி பண்ணுறேன், நானும் சக்ஸஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு வேற யாராவது ரோல் மாடல் இருக்காங்களா டு ஸ்டார்ட்? எனக்கு வந்து எனி டே என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து என் அம்மா. ஓகே, மை மாம் இஸ் லைக் ஒன் ஸ்ட்ராங் உமன். பட் எனக்கு பிஸ்னஸில் இப்போது பயங்கரமாக நான் இன்ஸ்பயர் ஆகுறது வந்து ஆனந்தி மேம் பார்த்துட்டு. ஏன்னா யூ ஹாவ் நோ க்ளூ ஹவு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அவங்கன்னு சொல்லிட்டு. இந்த போக்கிரி படத்தில் வடிவேல் லஜக் பொஜக்குன்னு இருக்க மாதிரி எவ்வளோ பிரச்சனை. நான் வந்து அவங்கள இந்த ஜெயலலிதாவோட தான் கோஆர்டினேட் பண்ணி பார்ப்பேன். என்ன பர்சனாலிட்டி, ஏன்னா என் வயசு பொண்ணு தான் அவங்க. அப்போ இவ்வளோ கூட ஒரு பொண்ணால் பண்ண முடியுமா அப்படின்ற பிரமிப்பு வந்து நான் அவங்கள எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த பிரமிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்கள மாதிரியே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பில்லை. இப்போ நானே நாளைக்கு சாரீ ஷாப் ஓப்பன் பண்ணலாம். நான் ஓப்பன் பண்ணேன்னா ஐ கிவ் அ கிளியர் ஸ்டேட்மெண்ட் சேயிங், நான் லக்ஷ்மி பொட்டிக்கை பார்த்தேன், இன்ஸ்பயர் ஆனேன், நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் அவங்க போடுற ப்ளவுஸே போடுவேன், அவங்க பண்ணுற நெயில்ஸே பண்ணுவேன், நான் எல்லாமே பண்ணுவேன் தான். ஏன்னா எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. நயன்தாரா மாதிரி நம்ம புடவை கட்டுறோம்ல, எனக்கு ஆனந்தியை படுத்தா ஆனந்தி மாதிரி நான் கட்டிட்டு போகிறேன். பட் தென் ஐ நெவர் சே தட் ஷீ இஸ் மை காம்படிஷன். இப்போ நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க, புரியுதா? நான் ஒன்று பண்ணுறேன், என்னை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுறீங்க, தென் யூ ஆர் டெல்லிங் மீ தட் யூ ஆர் மை காம்படிஷன். அது எப்படி காம்படிஷன் ஆகும்? நீங்கள் யார் வேணாலும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம். இன்றைக்கி நிலைமைக்கு நயன்தாராவும் ஒரு பிஸ்னஸ் பர்சன் தான், நானும் பிஸ்னஸ் பர்சன் தான், ஆனந்தியும் பிஸ்னஸ் பர்சன் தான். பட் தென் நம்ம நயன்தாரா போடுற புடவையை போடுறோம் இல்லை. இப்போது ஆனந்தி பண்ணுற மாதிரி ஹேர் டூ பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அது எனக்கு நல்லா இருக்குமா, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அண்ட் ஒருவேளை எனக்கு நல்லா இல்லைனாலும் நான் அவங்கள மாதிரி பண்ணிட்டேன்னா ஐ கிவ் த கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் டு ஹர். உங்களை பார்த்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சரண்டர் ஆயிடுவேன். தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஸ்பிரேஷன். தட் டசன்ட் மீன் தட் ஐம் காப்பிங் ஹர். ஓகே, நம்ம ஒருத்தவங்களை நமக்கே தெரியாமல் இன்ஸ்பயர் ஆகுறப்போ நான் எவ்ரி மொமெண்ட் ஐ கெட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஹர், தி வே ஷி ஹேண்டில்ஸ். அண்ட் இப்போது அவங்க வந்து 2.5 மில்லியன், நான் வந்து 250K கூட இல்லை. ஓகே, பட் ஸ்டில் நான் கூட இல்லை, என் பொண்ணு ஒரு விஷயத்த சொன்னால் கூட ஷில் சிட் அண்ட் லிசன். ஆமாம் இல்லை பாப்பா ஏதோ சொல்கிறா அப்படின்னு ஏய் நீ ஒரு ஆள், அவனோட எனக்கு எவ்வளோ தெரியும் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம்ல. ஷில் நெவர் டூ தட். அந்த குவாலிட்டி மேபி அதனால கூட அவங்க அங்கே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நிலைமைக்கு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு கண்ண முன்னா அவங்க தான் வருவாங்க, பச்சாக் அப்படின்ட்டு. இவ்வளோ எப்படி சொல்றது, இப்படி ஒரு ஆன்சர் நீங்க கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு ஒரு உமன் சப்போர்ட்டிங் உமன், அதுதான் இன்னைக்கு இன்டர்நெட் ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு உமன் வந்து இன்னொரு உமனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, காம்படிஷனா பார்ப்பாங்களா, நிறைய பொறாமைகள் இருக்கும் அப்படின்னு போயிட்டு இருந்தது. தட் வாஸ் அ ட்ரூ ஆன்சர். அண்ட் ஆனந்தியை வந்து நான் இல்லை, எனி ஆண்டர்பிரனர் ஹூஸ் டூயிங் அ பிஸ்னஸ் காம்படிஷனாக பார்த்தாங்கன்னா, ஏன்னா இவங்க காம்படிஷனாக பார்த்தாங்கன்னா அவங்க அவுட்டு. ஓகே, ஏன்னா இந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணியிருக்கிற பிரச்சனையை இன்னும் யாரும் ஃபேஸ் பண்ணல. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி போயிட்டு இந்த பாரு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஷீ இஸ் கிரியேட்டிங் அ ரோட் மேப் மற்ற ஆண்டர்பிரனர்ஸ்க்கு. நீங்கள் இப்போ இன்னும் நிறைய பேர் இருக்கலாம் ஆண்டர்பிரனர்ஸ். ஓகே, அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கும், ஏதோ ஒரு அப்பா வந்து பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்கலாம், அப்பா பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஓகே, நான் வந்து ஆன்லைனில் இருக்கேன், ஐ ஹாவ் இன்ஸ்டாகிராம் ப்ரெசன்ஸ், நான் இத்தனை பேரை பார்க்குறேன், நான் இன்னும் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை பார்க்கல. அ உமன் ஹூ பில்ட் அ ஓன் எம்பையர் ஆன் ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எம்பையரில் அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க அண்ணா, தம்பி எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டாங்க. பட் ஷீ இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ பில்ட் எல்லாத்தையுமே. அண்ட் இன்னைக்கு நிலைமைக்கு
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் 4 வருஷத்துக்கு முன்ன 4 வருஷத்துக்கு முன்னெல்லாம் இஃப் யூ ரிமெம்பர், உங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு எனக்கு தெரியல, கோவிட் டைமில் ரீசெல்லிங் வந்து பறந்துட்டு இருந்தது. ஓகே, ஒரு புடவை விற்கிறவங்களும் they'll have around like 500-700 ரீசெல்லர்ஸ் அவங்களுக்கு கீழே வச்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே கோவிட் டைமில் தான் நம்ம வீடு பக்கத்து வீடு ஏற்ற வீடு எல்லாரும் ரீசெல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஃபோனில். அந்த டைமில் ஷி பில்ட் அன் எம்பையர். அப்போது நான் வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களோட ஃபுட் பாத்தை ஃபாலோ பண்ணுங்கள், பொறாமப்படாமல் ஃபாலோ பண்ணுங்கள். தட் இஸ் த கேம் ஆக்சுவலி. பொறாமப்படாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க அளவுக்கு இல்லைனாலும் நம்ம அளவுக்கு வில் ரீச் த ஹைட்ஸ் அப்படின்னு. சூப்பர். அண்ட் அவங்களுக்கு வர இந்த ஒரு நெகட்டிவ் காமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கேன், பிகாஸ் நிறைய ரீசெண்டாக வந்து லைக் அவங்க சில சாரீஸ் டேமேஜ் ஆயிருக்கு, அது இதுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸுமே ஒரு சைடு நம்ம பார்க்க முடியல. ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க? பிகாஸ் நீங்கள் பீங் ஸோ க்ளோஸ், உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சு இல்லை. அவங்களோட பிஸ்னஸ் பற்றி எனக்கு ஐடியா இல்லை. பட் பீங் அ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வில் நெவர் அஃபெக்ட் her. Okay, when her client is not happy, she will go address. But negative comments 1% கூட அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட்டை தாண்டி when we are growing, obviously many people would bark on us, right? அதனால அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. But then when the clients are not happy, she will go address the issues immediately. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.